அனைவருக்கும் வணக்கம். சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் 26ஆம் தேதி 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கும். தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி எந்த மாவட்டங்கள் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம். தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம் 30ஆம் தேதி வரை பரவலாக கனமழை கொட்டித்திருக்கும். தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி தெற்கு கொங்கன் கடலோர பகுதியில், மத்திய கிழக்கு அரபிடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்ட நிலையில் மத்திய மேற்கு மற்றும் ஆணையொட்டிய வடகிழக்கு மற்றும் வங்கக்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியும் வரக்கூடிய மே மாதம் 27ஆம் தேதி உருவாகக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திருக்கும். தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் 26ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும், குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கன முதல் மிக கனமழை கொட்டித்திருக்கும். தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி நாளை நாட்கள் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கன முதல் அதி கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக இம்மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். அதே போன்று நாளை நாட்கள் திண்டுக்கல், தேனி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர் மற்றும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி மட்டுமல்லாமல் அதனை சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை பெய்யக்கூடும். தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் மே மாதம் 30ஆம் தேதி வரை பரவலாக மாவட்டங்களுக்கு கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர் மழை, மிதமழையும் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 31 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார், வைடா, குமரிடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.